வணக்கம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நண்பர்களே. நாம் இன்னைக்கு டிரைவர் சர்க்கியூட்டோட பர்பஸை பார்க்க போகிறோம். அதோட பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன், செகண்ட் ஒன்று லோடு ஐசோலேஷன், தேர்ட் ஒன்று இம்ப்ரூவ்ட் சுவிட்சிங், ஃபோர்த் ஒன்று ப்ரொடெக்ஷன். அதாவது சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வர வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜை ஆம்பிளிஃபை பண்ணி ஹை வோல்டேஜ் சைடுக்கு கொடுக்கறதா சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன். இதான் இதோட பர்பஸ். நெக்ஸ்ட் லோட் ஐசோலேஷன். லோடு ஐசோலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் லோ வோல்டேஜாக இருக்கும், அவுட்புட் வோல்டேஜ் ஹையாக இருக்கும். ஸோ இதுக்கு இடையில ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போட்டு லோடை ஐசோலேஷன் பண்ணுறது. ஸோ இது லோடு ஐசோலேஷன். செகண்ட் இம்ப்ரூவ் சுவிட்சிங். இந்த மாதிரி கேட்டை அதாவது பார்த்தீங்கன்னா, இதை மாஸ்பெட் கேட் டிரைவ் சர்க்யூட். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த கேட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லாசஸ் அதிகமாகும். ஸோ இந்த லாசஸை குறைக்கிறதுக்காக என்னன்னா ஒரு கேட் டிரைவ் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் இம்ப்ரூவ் சுவிட்சிங். ஃபோர்த் ஒன்று ப்ரொடெக்ஷன். அதாவது என்னன்னா, ஓவர் கரண்ட் சடவுன் ஆகிறதாலும் ஓவர் டெம்பரேச்சர் ஆனாலும் டிவைஸ் ஃபால்ட் ஆகும். ஸோ அதில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா, கேட் டிரைவ் சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன், லோடு ஐசோலேஷன், இம்ப்ரூவ்டு சுவிட்சிங், ப்ரொடெக்ஷன். இதான் என்னது டிரைவ் சர்க்யூட்டோட பர்பஸ். தேங்க்யூ.